ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். பாவக்காய் புளிக்குழம்பு நான் எப்படி வைப்பேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பொடியாக கட் பண்ண பாவக்காயை எண்ணெயில் நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறமா அதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே போட்டு கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அதுவும் பச்சை வாசனை போனதுக்கு வதக்கி வச்சுருந்த பாவக்காய் அப்புறம் கரைச்சி வச்ச புளி தண்ணி எல்லாம் சேர்த்து இந்த பச்சை வாசம் போற வரலும் கொதிக்க வச்சுக்கணும். அதாவது போய் சொல்ல புளிப்பா இருக்கா புளிப்பா இருக்கா பாவக்காய் கொஞ்சம் கசப்பு இருக்குதாங்க செய்யும். ஃபுல்லாலாம் கசப்பு கண்டிப்பாக போகாது. ஆனால் அந்த புளி எல்லாம் சேர்த்ததுனால நல்லா தான் இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் நான் சேர்த்துக்குவேன். இது சாதத்துக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சரிங்க, வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.